ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடி வரவும் உம்மை ஆராதிக்கும் தந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருள் உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 96 பாமாலை 62 பாடுவோம். கேள் ஜென்மித்தராயிருக்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. கீதம் 96 பாமாலை 62 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். நாங்கள் நிதய பக்தியும் நீதியும் தெளிந்த பக்திகளோடு நடுவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய
பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்க. அவர் நம்முடைய முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130 சங்கீதம். 130 சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலின் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அவருக்கு அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. மத்தேயு 1:18 முதல். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழவையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பீர்.
எனக்கு நீதியை தருப்பீயோ. நீர் தெரிந்து கொண்ட கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் 2ஆம் ஞாயிறு அட்வந்து 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். இம்மானுவேல், இரக்கமும் நீதியும் நிறைந்த ஆண்டவரே, எங்களின் போராட்டங்களை அறிந்து கொள்ளவும் சோர்வுற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கும் உமது குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை எங்கள் மத்தியில் அனுப்பியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மறுபடியும் வருவதாக வாக்குரைத்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்திருந்து சோர்வில்லாமல் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்திடவும் நாங்கள் அவருடனும் அவர் எங்களுடனும் வாழ்வதற்கும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோம் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களெல்லாம் அருளிச் செய்வேன் என்று வாக்களில் இருக்கிறீரே. கர்த்தாவே, மடையார் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எல்லார் விருப்பங்களையும் வேண்டுதலிப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம். ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம். திருமுலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈழநேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்திலிருந்து எல்லாரையும் இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க வந்திருக்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிறேன். நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்,
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை ஐயாவோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். எனக்காக என்னோடு கூட அந்த ஊழியத்தை பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை வர சொன்னால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாக இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள், பட்டணங்களில் இருக்கிற மக்கள், அது மாத்திரமல்ல ஆலயத்துக்கு செல்ல முடியாத வயோதிப நிலைமை இருக்கின்ற அருமையான பெற்றோர்கள் இந்த ஆராதனை வேலை மூலமாக மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கின்றார்கள். ஆகிய இது அநேக பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நீங்கள் தாராளமாக இது தாங்க முன்வர மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலை தாங்க முன்வந்த சென்னையை சார்ந்த திரு டோமினிக் ஐயா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி அலிஸ் டோமினிக் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். ஒவ்வொரு முறையும் நம்முடைய இப்படிப்பட்ட தருணங்களிலே நமக்கு இந்த ஆராதனை வேலை தாங்கி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான மகனுக்காக, அவருக்கு நல்ல குடும்ப வாழ்வுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் அவருடைய அன்புக்குரிய மகள், மருமகன், அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்புக்குரிய மகள் கிளன் ஹெவன்டாவுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டு அருமையான மகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறபடியே, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளிலே இந்த அருமையான குடும்பத்தின்படி ஒவ்வொருவரும் வரைந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளோடு கூட எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் துதிக்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாட்களிலே நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றேன், இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த மகிழ்ச்சியை ஏழை எளிய மக்களோடு கூட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்க ஒரு நல்ல ஒரு தருணங்கள். நம்ம சுற்றிலும் ஏராளமான கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மால் இயன்றதை நாம் கொடுத்து நம்முடைய சந்தோஷத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கண் தெரியாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத பிள்ளைகள், அது மாத்திரம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நம்முடைய திருமண்டலத்திலும் மற்ற தெரிந்த அருமையான அன்புக்குரிய சகோதரர்கள், ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்து கொண்டு வந்து அவர்களை சரியான காப்பகங்களிலே அவர்களை ஒப்படைத்து நல்ல சிகிச்சை கொடுத்து அவர்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு மனிதனாக என்ன செய்தாங்கன்னா மாற்றுறாங்க. இந்த பணிகளை செய்கின்ற ஊழியங்களுக்காக நாம் உதவி செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, வயோதிப நிலவருக்கு அருமையான பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்தோம். ஆங்காங்கு வீடுகள் இல்லாமல் பாலத்துக்கு அடியிலும் தெருவோரங்கள் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கின்றோம், அவர்களுக்கு உடை கொடுக்கின்றோம். படித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் இல்லாத அருமையான சகோதரர்களுக்கு சின்ன படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டு வருகிறோம். இப்படி பல உதவிகளை நான் அந்த பிள்ளைகளுக்கு நாம் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதே என்னுடைய தொலைபேசியிலே நீங்கள் ஜிபே மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் கொடுக்கும் சந்தேகம் கிடையாது. அது ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. இந்த பண்டிகை நாட்கள் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டு நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களும் மற்றும் சபையின் பாடல் குழுவினர் சகோதரிகளும் இணைந்து சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடணைற்ற நாமத்தினாலும் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற ஒரு தலைப்பிலே நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கு ஆண்டவர் இருக்கிற கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெகு காலத்திற்கு முன்பாக அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 23ஆம் வசனத்தில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே தான் ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் தம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் விரும்பி வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது மோசே 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களை அழைத்து கொண்டு வந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு இருக்கின்ற பிள்ளைகள் 2, 3, 4 இந்த பிள்ளைகளை நாம் அந்த ஒரு வயது வரை நாம் வளர்த்து கொண்டு வருவதற்கு நம்ம எவ்வளவோ என்னச்சுதானே பிரயாசப்படுகிறோம். பல வகையான கஷ்டங்களை நம்ம என்னச்சுன்னு சந்திக்கிறோம். பார்த்துக்கிடுங்க, இங்கே 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாருடைய சிந்தனைகள், எல்லாருடைய நினைவுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கிட்டேன். அத்தனை பேரையும் நடத்தி கொண்டு வருவது எளிதான ஒரு காரியம் கிடையாது. இந்த மோசே அவனை போல் ஒரு சாந்த குணமுள்ளவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனையே கோபப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஜனங்கள் அவ்வளோ பெரிய முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள். இங்கே நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் இங்கே யாத்திராம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி இங்கு வழிபட தொடங்கினார்கள் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அதிகமான கோபம் வந்து விட்டது. ஆனால் இந்த மோசே அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கெஞ்சுகிறான். என்ன கெஞ்சுகிறான் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் செல்லுகிற இடத்திற்கு மாத்திரம்தான் எங்களை அழைத்து கொண்டு போகணும், வேறு எந்த இடத்திற்கும் அழைத்து கொண்டு போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூட வர வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பதே போல ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு ஒரு விசேஷமான ஜனங்களாக இருக்கிறோம், எங்களை சுற்றிலும் பல வகையான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க, ஜாதி கூட்டங்கள் இருக்கிறாங்க, எங்களை பார்த்து பயப்படுகிறாங்க. அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா, நீர் எங்கள் கூட இருப்பதனால தான். ஆகவே சொல்கிற ஆண்டவர், நீர் எங்கள் கூட வராமல் நீர் செல்வீர்கள் சொன்னால் எங்களை எந்த இடத்திலும் கொண்டு போகண்டாம், உங்களுடைய சமூகம் செல்லாத எந்த இடத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது, நீங்கள் கூட இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருப்பதை போல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. ஆகவே தான் தீர்க்கதரிசி மூலமாக இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த நாட்களிலே அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடி வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே வேதத்தில் மிக சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வசனம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருப்பேன், இம்மானுவேலராக உன் கூடவே இருப்பேன். நம்ம கூட இருக்கிற நபர் சாதாரணமானவர் கிடையாதுங்க. வானத்தை பூமி அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர், அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருப்பாரா? இது ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால நமக்கு அப்படி என்ன ஒரு மேன்மை, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம கூட இருப்பார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை காக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்தார், தாயின் கருவில் இருக்கும்போதே பெயர் சொல்லி அழைத்த என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறு பிள்ளையாக அவன் சொல்லுகிறான், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல, அப்படி சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி தமது வார்த்தைகளை அவன் வாயில வைக்கின்றார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கும்படியாக, அவர் செய்கிற எல்லா காரியங்களும் எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவர் எரேமியாவை எழுப்புகின்றார். அவன் ரொம்ப பயப்படுகிறான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, நான் எப்படி பேச தெரியும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதப்பா, நான் வார்த்தை உன் வயலில் வைக்கிறேன், இந்த ஜனங்கள் கலக வீட்டார் இதை அறிந்திருக்கிறேன், இவளை குறித்து பயப்படாத. நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள், வேதனைகள், துக்கங்கள் வருகின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆண்டவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்றான், நீ இந்த ஜனங்களை குறித்து எதை குறித்தும் கவலைப்படாத, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் என்ன செய்ய போவதில்லை, கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் தான் ஒரு பெரிய சபையை
இங்கு பவுல் ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவன் பிலிப்பு பண்ணதுக்கு வருகிறான், ஊழியம் செய்கிறான், அங்கே லீதியால் ரட்சிக்கப்படுகிறான். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான், கையில் காலில் ரத்தம், சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறான், வேதனை அனுபவிச்சாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவன் செல்லுகிற இடங்களில் சில ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறான். இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது குறிந்து பட்டத்தில் இருக்கிறான். அப்படி பார்த்து சொல்கிறாரு, பவுல பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவன் கூட உன் மேலே கைப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றாருங்க, ஒருவேளை நமக்கு தீங்கு செய்யும்படியாக, நம்மளை வேதனைப்படுத்தும்படி, துக்கப்படுத்தும்படியாக யார் வந்தாலும் அவர் சொல், நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்பொழுது எனக்கு எதிராக நிற்போன் யார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 15ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எம்மாவூர் சீஷர்கள் இங்கே எம்மாவூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க 2 பேர். அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசிக்கொண்டே செல்லுகிறார்கள். அப்போ இயேசு அவர்கள் கூடவே செல்லுகிறார் என்பதை வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாக வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இந்த சீசர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்கங்க. அவர்கள் எருசலேமிலிருந்து இங்கே எம்மாவூர் சென்று கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலையோட முகம் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா அவங்க இவ்வளவு துக்கமாக இருக்கிறாங்க, என்ன விஷயம்? அப்போ அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கூட நாங்கள் இருந்தோம், 3 வருஷ காலங்கள் அவர் ஊழியம் செய்தார், அவர் எல்லாரும் சிலுவையில் அடித்து கொண்டார்கள், அடக்கம் பண்ணினாங்க, இப்போ திடீர்னு உயிரோடு கூட எழும்பிட்டார் என்று அந்த ஸ்திரீகள் சொல்ல நாங்கள் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இயேசு இவங்க இன்னும் பார்க்கல. அந்த இயேசு இருந்திருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவர் அந்த பாடுபடுத்தி விட்டான்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இவங்க சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கூட வந்து என்ன செய்தார்னா, அவருடைய எல்லா விதமான மனம் பாரங்களையும் அகற்றுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 33ஆம் வசனத்தில், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிடிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அந்த ஒரு சந்தோஷம், இயேசுவோடு கூட அந்த நடந்த அந்த அனுபவங்களை அவங்க தாங்கிக் கொள்ள முடியலை. உடனே அவங்க எருசலேமில் போய் சீசலோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை சென்றிருந்தாலும் கூட நம்மோடு கூட இருக்கும்படி சூழ்நிலையை கடந்து செல்லும்படியாக, அந்த பயத்தை நீக்கி, வேதனையை நீக்கி, நம்முடைய துக்கத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இம்மானுவேலராக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதராக அவதரித்தார். ஆகவேத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருப்பதை போல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹென்றி லைட்டின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போதகர், அவர் தன்னுடைய சரீர பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு கூட ஊழியம் செய்த ஒரு அருமையான ஒரு போதகர். லோவர் டிஸ்ஹாம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அங்கு கர்த்தருக்காய் வைராக்கியம் ஊழியம் செய்தார்கள். ஒரு நாள் அவருடைய சபையின் விசுவாசி ஒருவர், அவர் படுக்கையில் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார், ஒரு மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். அவளை பார்த்து ஜெபிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றார். அவர் படுக்கையில் இருந்தார், மிகுந்த வேதனையோடு, மரணம் வந்து விடுமோன்னு சொல்லி பயத்தோடு கூட அந்த விசுவாசி படுக்கையில் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். போதகர் அவரோடு கூட இருந்து அநேக வேத வசனங்களை அவருக்கு சொல்லி ஆறுதல் படுத்தி, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார், பயங்களெல்லாம் மாற்றுவார்,
நீங்கள் பயப்படுவது போல் எதுவும் நடப்பதில்லை, நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு கூட அவருக்காக ஜெபம் பண்ணார். கொஞ்ச நேரம் அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி செபித்து முடித்த பிறகு அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் அந்த படுக்கையில் வேதனையோடு கூட அந்த விசுவாசிக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அந்த மரண பயம் அவரை விட்டு நீங்கி விட்டது. போதகர் சொன்னார், ஐயா நான் சென்று வருகிறேன், நான் அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டும் சொல்லி சொல்லும் பொழுது அந்த விசுவாசி சொன்னார், ஐயா நீங்கள் என்னோடு கூட இருந்த இந்த கொஞ்ச மணி நேரங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னுடைய பயங்களெல்லாம் மாறி போய்விட்டது ஐயா, பயங்களெல்லாம் மாறி போய்விட்டது. தயவுசெய்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க முடியுமா, என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த போதகர் சொன்னார், ஐயா நான் உங்கள் கூட எப்போது இருக்க முடியாது, ஆனால் உங்கள் கூட இருப்பதற்காக இம்மானுவேலராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் உங்கள் கூட எப்போது இருப்பார்னு சொன்னார். அவர் மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் அப்படியே கடந்து வந்து விட்டார். வீட்டிற்கு வரும்பொழுது அவர் படுக்கைக்கு செல்லும் முன்பாக அந்த விசுவாசி சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்துச்சுதே, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம். இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்த உடனே அப்படி உள்ளத்தில் தோன்றிச்சு. ஆண்டவர் சொல்கிற, மகனே நான் உங்க கூட இருப்பதற்காக தான்ப்பா நான் மானிட அவதாரம் எடுத்து வந்தேன், நான் உங்க கூட எப்போது இருக்கிறேன் என்று அப்படி உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். அவர் எழுதிய ஒரு அருமையான ஒரு பாடல், என்னோடிரும் மாநேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு சகாயம் மற்ற போதிலும் நீங்க ஒத்தாசை நீர் என்னோடிரும். அருமையான ஒரு பாடலை அவர் எழுதினார். இன்றைக்கு எல்லா மக்களாலும் உலகம் முழுவதிலும் இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துகிற திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டு நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்முடைய காரிருள் வேளையில், நம்முடைய இருளான சூழ்நிலையில், துக்கமான பாதைகளில், வேதனையான சூழ்நிலையில் நம்மோடு கூட இருக்கும்படியாகத்தான் இம்மானுவேலராக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார், நம்ம கூட இருப்பதற்காக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம கூட வேறு எப்படி இருக்கிறாராம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் இங்கு 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் நம்ம கூட மாத்திரமல்ல, இங்கே வசனம் சொல்லுகிறது நமக்கு உள்ளாக இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறாருங்க. நம்ம கூட பக்கத்தில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாராம், நமக்குள்ளே இருக்கிறாராம்? நாம் உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நமக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் வல்லமை உடையவர், பயங்கரமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் வல்லமை உடையவருங்க. வல்லமை உடைய தேவன் நமக்குள் இருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது மோசே இவளை பார்த்து சொல்லுனா, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன், இந்த ஜனங்கள் தான் இங்கு அந்த 12 வேவுக்காரர்களை இந்த கானான் தேசத்துக்கு அனுப்பி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த ஜனங்கள் பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள், ராட்சசர்களாக இருக்கிறார்கள், ஏனாக்கியராக இருக்கிறாங்க, அவங்க பயங்கரமான மக்களாக இருக்கிறாங்க, அவர்கள் எளிதில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பல வகையான இந்த செய்திகளை பரப்பினவர்கள். இப்போ அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். மோசே சொல்கிறான், நீ பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் அதுக்கு முந்தைய வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்கிறது பாருங்கள். 20ஆம் வசனத்தில், மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். ஆண்டவர் என்ன செய்வார்? நீ கவலைப்படாத, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஜனங்களை எளிதாக நீ மேற்கொள்ளலாம்.
ஒருவேளை உன் கண்களுக்கு தப்பி யாராவது குகைக்குள்ள போய் இருந்தாலும் கூட நான் குழவிகளை அனுப்புவேன். குகைக்குள் சென்று குழவிகள் என்ன செய்யணும்னா சத்துருக்களை துரத்தி வெளியடிக்கும். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர் உள்ளத்தை வச்சிருக்கிறார். ஒரு குழவிகள், ஒரு மிருகங்கள் நம்ம சொல்லுபடி கேட்குமாங்க? ஒன்றும் கேட்காது. ஆனால் ஆண்டவர் சொல்படி இந்த உலகத்தில் கேட்காத எந்த ஜீவராசிகளும் கிடையாது. சொல்லப்போனால் நாம் மாத்திரம்தான் கேட்க மாட்டாங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளும் கண்டிப்பாக நிச்சயம் கேட்கும். இந்த மீனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனாவை முழுங்கிக்கன்னு சொன்னார், முழுங்கிட்டு பார்த்துக்கிடுங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்னபடி இந்த குழவிகள் கூட நிச்சயம் சொன்னால் கேட்குது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் நாம் மாத்திரம்தான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆண்டவருக்கு முற்றிலுமே கீழ்ப்படிய மாட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது, வல்லமையுடையவர், பயங்கரமான ஒரு தேவன். குழவிகள் அனுப்புவோம், சத்துருக்கள் நிச்சயம்னா துரத்து. நமக்கு நன்மை செய்யும்படியாக கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கண்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் நம்ம கூட மாத்திரம் இல்லைங்க, நமக்குள்ளே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது. எந்த ஒரு மாந்திரிக வல்லமைகளோ, பிசாசின் வல்லமைகளோ, அந்த காலத்தின் கிரியைகளோ எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நமக்குள் ஆண்டவர் இருக்கணுங்க. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், வியாபித்து இருக்கிறார், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நாம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கே வாசமாக இருப்பார் தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஒரு இடத்துல தான் வாசம் பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்திருக்கின்றோமா? அப்படி இரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் பரிசுத்த சிந்தனையினால் நிரப்பப்பட்ட ஒரு சிந்தையாக இருக்கிறதா? பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தை, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. அவர் வல்லமையும் பயங்கரமான ஒரு தேவன். நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. வசனத்தை பார்க்கிறோம், அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே மூலம் சொல்றாரு, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் வல்லமை பராக்கிரமமான ஆண்டவர். ஆகவே உங்களுடைய எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம், உங்களுடைய சத்துருக்களை கண்டு நீங்கள் துவள வேண்டாம். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். ஒருவேளை உங்கள் கையில் தப்பி யாராவது குகைக்குள்ள போய் இருந்தாலும் கூட நான் குழவிகளை அனுப்புவேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக இம்மானுவேலராக இந்த உலகத்தில் அவதாரம் செய்தார். ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் எப்பொழுதும் காவி அங்கி அணிந்திருப்பார், கையில் வேத புத்தகத்தை வைத்திருப்பார். அவருக்கு அருகாமையில் ஒரு மந்திரவாதி ஒன்று அமர்ந்திருந்தாராம். அப்பொழுது அவன் சொன்னானா, என்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும், உன்னை எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், நான் என்கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அவன் சொன்னானாம். அப்போது சாது சுந்தரசி சொன்னாராம், சரி நீ வேணா என்ன வேணாலும் செய்து பாருப்பா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அவன் சொன்னானா, நான் இப்போ பாரு உன்னை என்ன செய்யணும்னு சொல்லி என்னெல்லாமோ வித்த வச்சு பார்த்தான். பார்த்துக்கிடுங்க, என்னெல்லாமோ அவன் மாந்திரிகம் பண்ணி என்னெல்லாமோ செய்து பார்த்தான். எதுவும் சாது நரசிங்க ஒன்றும் செய்ய முடியலை. அவன் சொன்னான், மந்திரவாதி, உங்கள் கையில் என்னையா இருக்குது? இந்த பைபிள் நீ வச்சுருக்கிற, இந்த பைபிளை மட்டும் எடுத்து தள்ளி வை, நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னானா.
உடனே சாது சுந்தர் சிங் இந்த வேத புத்தகத்தை எடுத்து அருகாமையில் சீட்டுக்கு பக்கத்தில் போய் தள்ளி வைத்தார். திருப்பியும் என்னெல்லாமோ செய்து பார்த்துருக்கிறான். அவனால் அவரை ஒன்றுமே செய்ய முடியலை. கடைசியில் தோல்வி ஒப்புக்கொண்டான். சாது சொன்னார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் என் கையிலலாம் வச்சுருக்கல, என் உள்ளத்தில் இருக்கிறாரு. அதனால தான் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு ரட்சகர் என்று சுவிசேஷத்தை சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ நம்ம வீட்டில் வேதத்தை வச்சிருக்கிறதுனால நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்குள் இருக்கிறாரா? நம்முடைய சின்ன இருதயத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்குறோமா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். சீக்கிரத்தில் கொண்டாட போகிறோம். ஒரு 10 நாளைக்குள்ளாக நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு? இம்மானுவேல் என்று அவருக்கு பேரிடுவார் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம கூட இருப்பதற்காக தாங்க, நமக்குள் வாசம் பண்ணுவதற்காகத்தான். நம்ம கூட வந்த ஏசப்பாவுக்கு, நமக்குள்ளாய் வாசம் பண்ண முடியும் வந்த ஏசப்பாவுக்கு நான் இடம் கொடுத்துருக்குறோமா? யோசித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, நமக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. மத்தேயும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நாம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரு சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம் நடுவில் இருப்பாரா? நம்ம கூட இருப்பார், நமக்குள்ளே இருப்பார். 2-3 பேர் நம்ம சேர்ந்து வரும் பொழுது, ஒருமனப்பட்டு தேவ சமுதிரம் ஜெபிக்க வரும் பொழுது அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுவாரா? நம்ம விட்டு எங்குமே போக மாட்டாராங்க. எதற்காக ஆண்டவர் நம் நடுவில் இருப்பாராம்? அற்புதங்கள் செய்வதற்காக. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகத்தில் இங்கே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் நடுவில் எதற்கு இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, பலத்த காரியங்களை அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது இதை யோசுவா இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அதுக்கப்புறமாக இவங்க அந்த யோர்தான் நதிக்கு செல்லுகிறாங்க. ஆசாரியனுடைய கால்கள் நதியில் ஓரத்தில் பட்ட உடனே அப்படியே 2ஆக பிரிந்து விடுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த யோர்தான் நதியை கடந்து செல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக, அதிசயங்களை செய்வதற்காக கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா, அதிசயம் செய்ய வேண்டுமா, நம் நடுவில் வந்தால் போதும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எங்கெல்லாம் 2 பேர் 3 பேரும் கூடி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நினைச்சுதானா வருகிறேன், மாசம் பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் மத்தியில் வருவதற்காக நம்ம எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணணுங்க. நம்ம தனித்து ஜெபம் மாத்திரம் பண்ணக்கூடாது, நாம் குடும்பமாக ஜெபம் பண்ணணும், சகோதரர்களை விசுவாசிகளை கூடி ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது அற்புதமான காரியங்களை பார்க்கலாம். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும்
அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். என்னை என்று வேறு தேவர்கள் யாரும் கிடையாது. என் ஜனங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் சொல்லப்படுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்வார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது போல் இருக்கலாம். ஆனால் ஜெயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு யாருக்கு சாதகமாய் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட யார் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. அப்படி வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாய் ஆண்டு நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும்படியாக, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற வேதனையான சூழ்நிலைகள், துயரமான சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகளை மாற்றி மகிழ்ச்சியில் நிரப்பும்படியாக நம்ம கூட இருக்கிறார். இந்த இம்மானுவேலர் உங்களோடு கூட, உங்களுடைய குடும்பத்தோடு கூட, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட, பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட எப்பொழுது இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 108, கிறிஸ்தவ கீர்த்தனை 35 பாடுவோம். அம்பர உம்பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தார். கீதம் 108, கிறிஸ்தவ கீர்த்தனை 35 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நீர் எங்களோடு கூட இருப்பேன், எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவேன், என் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் கொடுத்துருக்க நல்ல வாக்குக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட போகிற நாங்கள் சுவாமி, ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னபடினால்
எங்களுக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொன்னபடினால, எங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னபடினால கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு கூட இருக்கிற தெய்வம், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் என்று வேதத்தில் பார்க்கிற ஐயா. இப்படிப்பட்ட வல்லமையுடைய தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியாக வணங்கும்படியாக உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற, ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள், வேதனையான பாதைகள் ஐயா, துயரங்கள் சுவாமி, சொல்ல முடியாத ஆண்டவர் இன்னல்களுக்கு மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதத்திற்காக உமது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கலாம் ஐயா. ஏதோ ஒரு நன்மைக்காக உமது பிள்ளை எதிர்பார்த்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இம்மானுவேலராக இருந்து அவையெல்லாம் கடந்து போகும்படியே உதவி செய்வீராக. புது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஜெபிக்கிறோம். என் குழந்தைகளுக்கு இன்னும் சரியான வளர்ச்சி இல்லையே, இந்த பலவீனங்கள் மாறவில்லை, இந்த நோய்கள் மறையவில்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அது எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதத்தை செய்வீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைக்காய் பல வருடங்களாக மாதங்களாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. வெளிநாடுகளுக்கு சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. வருகிற நாட்டில் புதிய வருஷம் இப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு கண்டு கொடுக்கிற ஒரு ஆண்டை காணப்பட கிருபை தருவீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. இன்னும் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே, வயது ஆகிக்கொண்டே போகிற சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. எப்படியாயிரும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எதுவாக இருக்கும் என்றாலும் தயவாய் மன்னித்தருளுவீராக. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்து ஆண்டவரை ஐயா, உமது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வருடத்திலாவது, வருகிற புதிய வருடத்திலாவது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். மருத்துவ ரீதியாக ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் எப்படி வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஐயா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைப்பா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. அன்னாளை நினைத்தவர் ஐயா. வயோதிப காலத்தில் எலிசபெத்துக்கு இறங்கின ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேறு காலத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்றவள் சுக பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த பிரசவத்தை குறித்து சிக்கலாக இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை பிள்ளைகளை ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக வயோதிப நிறைவேறுக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் எல்லா பலவீனங்களிலும் ஆண்டவர் பலனாயிருந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு குறைவில்லாதபடிக்கு பிள்ளைகள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து கூடவே இருந்து அவர்களுக்கு வாசம் பண்ணி அப்படி தேவையெல்லாம் கற்று சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்து சுகவாழ்வையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவரால் சுகமாக்க முடியாது என்று வியாதி ஒன்றுமே இல்லையப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வியாதியின் வல்லமைகளெல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண சுகம் உண்டாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ரட்சிக்கப்படாத மனைவி நிமித்தமாய், கனவு நிமித்தமாய், பிள்ளைகள் நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதம் நடக்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு விரோதம் போராடுகிற எல்லா போராட்டங்களும், சத்துருவின் கிரியைகள் எல்லாம், சபிக்கப்பட்ட எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் நிர்மலமணி ஜெபிக்கிற ஐயா. ஒரு பெரிய விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற, மகிழ்ச்சியை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் பெருகட்டும் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். அது பிள்ளைகளுக்கு கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் உடைய ஆசீர்வாதம். தொழில்கள், வியாபாரங்கள், அரசு பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக, சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
ஐயா. ஆண்டவரை என்னென்ன வேலைகள் செய்தாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வருமானங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. அது பொத்தில் பையில் போட்டது போல இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கித்தார். பொருளாதார தடைகள், கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள், நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவர் இம்மானுவேலராக இருக்கிறபடி நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. நன்மைகளை எங்கள் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பல வகையில் ஏழை எளிய மக்களுக்கென்று உதவி செய்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து பெரிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளையை தாங்க முன்வந்த அருமையான மது பிள்ளைகளுக்காக, சென்னையை சார்ந்த அருமையான மது அடியார் திரு டொமினிக் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவி அலிஸ் டொமினிக் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது அடியார்களை ஆசீர்வதிங்க ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வுகளுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான மகனுடைய குடும்பத்திற்காய், மகளுடைய குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பிள்ளைகள் பந்திச்சத்தில் ஒளிவுமர கண்ணுகளைப் போல் இருப்பார்னு சொன்னீங்க. அதே போல் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அன்பு மகள் கிளென் ஹெவன்ட் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியே கொடுத்து எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாகி செய்கிற ஆண்டவர் இந்த மகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து எங்கள் மகளை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்ன மகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. இன்னும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற, இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற, தாங்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கணம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களும் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 98 பாமாலை 65 பாடுவோம். நடுக்குளிர் காலம் கடும்பாடையாம். கீதம் 98 பாமாலை 65 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் நிறைத்து எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைவேற்றி நீர் எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வருகிற காலங்களெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.